டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா இன்டர்நேஷ்னல் செயிலர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2024 ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க. செயிலிங்கில் வந்து குவாலிஃபை ஆன செகண்ட் இந்தியன் விமன். இன்னொரு ரெக்கார்டு என்னென்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் செயிலிங்கில் குவாலிஃபை ஆனாங்க. நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வேர்ல்ட் கப் சீரீஸ், அதாவது செயிலிங் வேர்ல்ட் கப் சீரீஸில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் செயிலிங்கில் பண்ணது அந்த ரெக்கார்டு. நம்ம இன்டர்நேஷ்னல் செயிலர், நம்ம தமிழகத்தை சேர்ந்த நேத்ரா குமணன் அவர்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிடி தமிழ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி நான் உங்களோட ஷோவில் வெல்கம் பண்ணுறது. ஸோ நேத்ரா, ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிருக்கீங்க ஒலிம்பிக்ஸ்க்கு. நான் இது வாட்டி நான் ரெண்டாவது வாட்டி நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் குவாலிஃபை பண்ணுறதுல இருந்துச்சு. ஆனால் ஸோ லாஸ்ட் டைம் ரொம்ப இமோஷனலாக ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த வாட்டி நான் லாஸ்ட் இயரே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் குவாலிஃபை பண்ண முடியும் தெரிஞ்சது. ஸோ இப்போ ஃபைனலாக குவாலிஃபை பண்ணுறது கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது. ஓகே, இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனீங்க. அப்போ வந்து டஃப் பீரியட், கோவிட் டைம். அப்போ வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் செயிலிங்கில். இப்போ வந்து நார்மல் பீரியட் தான், ஆனால் செகண்ட் விமனாக இருக்கீங்க செயிலிங்கில். ஸோ அப்போ டஃப் பீரியடில் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனாக குவாலிஃபை ஆனீங்க, இது செகண்டு. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் நடந்தது இந்த வாட்டி? ஸோ போத் டைம்ஸ் நான் தான் ஒன்லி உமன். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம 3 ஃப்ரெண்ட் வச்சு கூட குவாலிஃபை பண்ணாங்க. அதே டைம் லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட் இட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆனால் அதே வீக் அவங்க லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு இயர் கொஞ்சம் ஒரே ஒரு வீட்டில் கொஞ்சம் லாக் ஆகிட்டு கொஞ்சம் அது குவைட் டிஃபிகல்ட். ஆனால் அதுக்கப்புறம் when everything open நம்ம ஏஷியன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு லாஸ்ட் டைம். ஸோ நம்ம அது ஹேப்பன். ஆனால் அதுக்கப்புறம் லைக் ஒலிம்பிக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் ஐ திங்க் நான் ரொம்ப அண்டர் ப்ரிப்பேர்ட், லைக் நாட் ரெடி, நாட் ஃபோக்கஸ்ட். ஆனால் இந்த வாட்டி வேர்ல்ட் செயிலிங், நம்மளோட செயிலிங் பாடி அவங்க சிஸ்டம் என்னென்னா எல்லா ஆத்லீட்க்கு 4 சான்ஸ் இருக்குது குவாலிஃபை பண்ணுறதுக்கு. 2 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஒன்று 2 years பிஃபோர், ஒன்று 1 year பிஃபோர். அப்புறம் ஒரு கான்டினென்டல் அண்ட் ஒரு லாஸ்ட் சான்ஸ் இன்டர்நேஷ்னலாக. இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து குவாலிஃபை இருக்கீங்களே, அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ் நீங்கள் எத்தனை ரேஸ் பண்ணீங்க? அந்த April 26 அந்த டைமில் ஃப்ரான்ஸில் நடந்திருக்குல்ல, ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எத்தனை ரேஸ் விளையாண்டிங்க? ஸோ ஒலிம்பிக் செயிலிங்கில் சிஸ்டம் என்னென்னா எல்லா வாட்டி 5 days இல்லாட்டி 6 days 10 ரேஸ் ஆன் ஆவரேஜ் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் டே ஒரு மெடல் ரேஸ் மாதிரி, டபுள் பாயிண்ட்ஸ், யூ கேன் நாட் டிஸ்கார்ட். ஸோ இந்த 10 ரேஸ்க்கு அப்புறம் டோட்டல் பாயிண்ட்ஸ், லீஸ்ட் பாயிண்ட்ஸ் வின்ஸ். ஓகே. ஸோ ஒரு ரேஸ் 1 மணி நேரம் ஓடும் அட்லீஸ்ட் நம்மளோட கிளாஸில். ஆமாம். ஓகே, ஒலிம்பிக்ஸில் வந்து கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆகிறது அதோட பெரிய விஷயம். ஏன்னா வந்து சாதாரணமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒலிம்பிக்கில் குவாலிஃபை ஆகிட முடியாது. அதாவது ஸ்கில்லு, எக்ஸ்பர்டைஸு, நிறைய ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணிட்டு தான் வரீங்க. நீங்கள் குவாலிஃபை ஆனோன்னே கவர்மெண்ட் டிக்னிட்டரிஸ்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணாங்கல்ல, எப்படி இருந்தது அப்போ? அது ரொம்ப பெரிய ஆனர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இந்த வாட்டி நான் சொல்ல மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருந்துச்சு. ஸோ வென் அவங்க இந்த மாதிரி ஆளுங்க லைக் என்ன ஹெல்ப் லைக் சப்போர்ட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, அது ரொம்ப லைக் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ அது வச்சு நம்ம போகிறோம். செயிலிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க. அதோட கேட்டகரி பார்க்கும்போது லேசர் ரேடியல் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தட் மீன்? லேசர் ரேடியல் கேட்டகரினா என்ன? ஸோ இப்போது ஒலிம்பிக் செயிலிங்கில் 10 கிளாஸஸ் இருக்குது எல்லா இயர். இந்த இயர் 2 கிளாஸ் இந்தியாவிலேருந்து போகிறோம். நம்ம சிங்கிள் ஹேண்டட் டிங்கி, முன்னாடி லேசர் ரேடியல் லேசர் ஸ்டாண்டர்ட், இப்போது இல்கா 6 இல்கா 7.
ஸோ அது நான் சிங்கிள் ஹேண்டட் உமன்ஸ் டிங்கி, விஷ்ணு அவங்க கூட குவாலிஃபை பண்ணியிருக்கான் சிங்கிள் ஹேண்டட் மென்ஸ் டிங்கி. வேறு கிளாஸஸ் மிக்ஸ்டு டிங்கி பேர் மாதிரி 2 கிளாஸஸ் மென்ஸ் உமன்ஸ் ஸ்கிஃப்னு பேர். நீங்கள் பேசிட்டு டிங்கின்னு சொன்னீங்களா, அது என்னது? வாட் இஸ் தட் மீன்? டிங்கினா வார்த்தை ஒரு போட், அவ்வளோதான். சரி, இந்த கேட்டகரி வந்து லேசர் ரேடியல் சொல்கிறாங்க. ஒய் தே ஆர் காலிங் லேசர் ரேடியல் இந்த கேட்டகரி? அது அப்போ போட் இன்வென்ட் பண்ணாச்சு, பேர் கொடுத்தாங்க. சரி, ஓகே. இப்போ உங்கள் கேட்டகரியில் வந்து மொத்தம் எத்தனை ரேஸ் இருக்கும்? ஒவ்வொரு ரேஸ்க்கு ஏதாவது டியூரேஷன், அதுக்குண்டான பாயிண்ட் சிஸ்டம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஒரு இவெண்ட்டில் அவங்க ரெகாட்டான்னு பேர் இருக்குது. ஸோ ஒரு ரெகாட்டாவில் 10 ரேஸு ஆவரேஜ் ப்ளஸ் 1 மெடல் ரேஸ் இது லாஸ்ட் டே அவங்க ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி எல்லா நாளைக்கும் 2 ரேஸ் இருக்கும். ஒரு ரேஸ் 1 hour. ரேஸ் எப்படின்னா ஒரு ஸ்டார்ட் லைன் வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் மார்க்ஸ் இருக்குது, லைக் விண்டுக்கு ரிலேட்டிவாக அவங்க ப்ளேஸ் பண்ணி நம்ம சுற்றி போகணும். ஒரு ஃபினிஷ் லைன் க்ராஸ் பண்ணோம். ஸோ அது அவங்க எய்ம் 1 hour மாதிரி. என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க? உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, மெயின்லி சில பேராமீட்டர்ஸ் பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல? இல்லை, இது ரேஸ் பாயிண்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணால் 1 point, செகண்ட் ஃபினிஷ் பண்ணால் 2 points. ஸோ 10 ரேஸ்க்கு அப்புறம் லீஸ்ட் பாயிண்ட்ஸ் டோட்டல் ஆவரேஜ் இல்லை டோட்டல் அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 months நீங்கள் ஹெவியாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் சொல்லுங்களேன்? ஒலிம்பிக்ஸ்க்காக என்ன ஸ்பெஷலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க? சேலிங் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அந்த வென்யூவில் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த வெதர், அந்த விண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பை ஹார்ட்டாக லேர்ன் பண்ணணும். பாரிஸ் போயிட்டீங்களா அப்போ முன்னாடியே? நம்ம ஸோ சேலிங் பாரிஸில் இல்லை, அந்த ஃப்ரான்ஸோட சவுத் கோஸ்ட் மார்சேன்னு பேர். ஸோ நம்மளோட லாஸ்ட் சான்ஸ் ரெகாட்டா அதே கோர்ஸில் கொஞ்சம் 200 kilometers தூரத்தில் நம்ம ரேஸ் பண்ணோம். ஓகே. ஸோ ரொம்ப சிமிலர் கண்டிஷன்ஸ். நம்மளோட கோச் கூட அங்கேருந்து தான் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து இது சாதாரண ஒரு ஸ்போர்ட் இல்லை, ஒரு சீயில் போய் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, சென்னையிலேருந்து மெரினா பீச், யூ ஆர் ஃப்ரம் சென்னை, நீங்கள் மெரினா பீச் பக்கத்தில் இந்த சென்னை போர்ட் ரெஸ்டாரண்ட்டாக பண்ணுறீங்களா, ஆர் யூ ஆர் டூயிங் சம்வேர் இன் இந்தியா, இல்லை அப்ராடில் பண்ணுறீங்களா? எங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க? ஸோ நான் கற்றுக்கிட்டது நான் சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் தான் கற்றுக்கிட்டேன். தமிழ்நாடு சேலிங் அசோசியேஷன் ஒரு சம்மர் கேம்ப் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் 2-3 years அங்கேருந்து தான் சேல் பண்ணேன். ஓகே. அன்டில் 2015 இங்கேருந்து தான் சேல் பண்ணுறேன். அப்புறம் 15ல் நான் அப்பா கூட ரியலைஸ் பண்ண இது யூரோப்பியன் ஸ்போர்ட் ஏஷியாவில் அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் போனோம், அப்புறம் இப்போது நான் கிராண்ட் கனேரியாவில் சேல் பண்ணுறேன். ஸோ யூஆர் சேயிங் இந்தியாவில் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றீங்களா? இந்த கேம் நல்லா விளையாடு. அது நம்மளோட கல்ச்சரில் அவ்வளோ இல்லை. யூரோப் மாதிரி அவங்க 4 வயசு 3 வயசுலேருந்தே அப்பா அம்மா கூட போட்டில் போய். ஸோ இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டாக யூரோப்பில் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. எங்கே, ஹங்கேரியா, இஸ்ரேலா? இப்போது நான் கிராண்ட் கனேரியா இஸ் கனேரி ஐலண்ட்ஸ். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்பெயின். இட் இஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க? ஆமாம். ஓகே. இப்போ உங்களோட கோச் யார்? என்னோட கோச் ஹங்கேரியிலேருந்து, அவங்களோட பேர் தமாஷ் அஷஷ். இப்போது அவங்க ஒரு இன்னும் கொஞ்சம் யங்கர் பர்சன் ஃப்ரான்ஸ்லேருந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க லாஸ்ட் இயர் நான் அவங்க கூட ட்ரெயின் பண்ணுறேன் மோஸ்ட்லி. எவ்வளோ வருஷம் அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களோட கோச்சஸ் யார்? ஸோ தமாஷ் கூட ஒரு 5 years ஆயிருக்கும். நான் இப்போது அவங்க தான் ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க தான் வராங்க என் கூட. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இஸ்ரேலி கோச் இருந்துச்சு, ஒரு மல்டீஸ் கோச், அவங்க மொல்டோவாலேருந்து இருந்தாங்க, பேர் அலெக்ஸ். அவங்க கூட இப்போ சேலிங்கில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட சேல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த டபுள் பிளேயர்ஸ் கேட்டகரியில் வருவீங்களா, இல்லை யூ ஆர் பிளேயிங் ஒன்லி இண்டிவிஜுவல்? நான் என்னோட கிளாஸ் ஒன்லி இண்டிவிஜுவல், சிங்கிள் ஹேண்டட் உமன்ஸ் டிங்கி பேர். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த சேலிங் விளையாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னீங்க அது யூரோப்பியன் கேம். வேர்ல்டு வைடு இந்த கேமில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க? எந்தெந்த கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்? சேலிங்கில் நான் அட்லீஸ்ட் நம்மளோட கிளாஸஸில்
யூரோப் ரொம்ப கண்ட்ரிஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, இவங்கெல்லாம் ரொம்ப. யூரோப் சொல்லிட்டீங்க, அதில் என்னென்ன கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கேன் யூ ப்ளீஸ் நேம் எனி ஒரு 3 or 4 இப்போ நம்மளோட கிளாஸில் டென்மார்க், பெல்ஜியம், ஹங்கரி, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நிறைய டாப்பில் கன்சிஸ்டண்ட்டாக டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் சொன்னீங்க, எந்தெந்த கண்ட்ரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏன் அந்த கண்ட்ரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க? அவங்களோட ட்ரைனிங் மெத்தட் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கோச்சிங் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது? நான் வாட் ஐவ் சீன் இஸ் சம் கண்ட்ரிஸ் லைக் டென்மார்க்லாம் அவங்களோட டீம் ஃபுல்லாக கண்ட்ரிலேருந்தே, அவங்க எக்ஸ்பர்டீஸ் கண்ட்ரிலேருந்தே வருது. அவங்களோட ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க, அந்த கல்ச்சர் ரொம்ப ஓப்பன், ரொம்ப எல்லாம் ஒரு they go out sailing one day, யாராவது இது வேலை செஞ்சது, இந்த லிட்டில் ஸ்பெஷல் டெக்னிக் ஒர்க் ஆச்சு இன்னைக்கு, ஸோ அது அவங்க ஃபுல் டீமுக்கு ஷேர் பண்ணி சேர்ந்து ஐ திங்க் தே பிரிங் ஈச் அதர் அப். இப்போ நம்ம சேல் பண்ணுறச்சே நம்மளோட டீம், என்னோடய டீம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து இருக்காங்க. ஒரு லித்துவேனியா, ஃப்ரான்ஸ், சுவிஸ், குவாத்தமாலா, ரேண்டம் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வராங்க. ஆனால் இப்போது லாஸ்ட் சான்ஸ் ரெகாட்டாவில் நம்மளெல்லாம் we are competing against each other, so it's ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர். ஆனால் ஸ்டில் கொஞ்சம் இருக்குது அது, நம்ம we need to beat each other. So ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்களா மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸோட வீடியோலாம் பார்த்து, வீடியோ அனாலிசிஸ் பண்ணி என்ன ஸ்டைலில் பண்ணுறாங்க? அப்போ உங்களோட வீடியோவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்களா, எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் இருக்குது அப்படின்றது கம்பேர் பண்ணி பார்ப்பீங்களா? ஸோ நம்ம எல்லாம் ட்ரைனிங் டேஸ் எல்லாம் நம்மளோட ப்ராக்டிஸ் எப்படின்னா, நம்ம சேலிங் போய் ஒரு முன்னாடி ஒரு ப்ரீஃபிங் பண்ணுவோம், என்ன டார்கெட் அந்த நாளைக்கு. அப்புறம் ஆஃப்டர் சேலிங் நம்ம ஃபுல் வீடியோஸ் தான் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி கொஞ்சம் ரடர் கொஞ்சம் எப்படி புஷ் பண்ணலாம், சேல் கொஞ்சம் டைமிங் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அந்த வேவ்ஸ்க்கு மேக்ஸிமம் ஸ்பீட் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி. மெயின்லி வந்து சேலிங் வந்து டே டைமா இல்லை ஈவினிங் டைமா, என்ன டைமில் யூஸ்வலாக மேட்சஸ்லாம் நடக்கும்? யூஸ்வலாக டேலைட் வேணும், சன்ரைஸ் சன்செட் பிட்வீன் தான். ஆனால் ரேசிங் டிபெண்ட்ஸ் ஆன் த விண்ட். ஹவ் மார்னிங்கா இல்லை செகண்ட் ஹாஃப் இருக்குமா? Usually racing anywhere between 10 and 1 o'clock they can start us. 2 o'clock sometimes, and there is a certain phenomenon called sea breeze, and it comes when the sun hits the land faster than the water. So because of that there is wind cycle. We have to wait for this sometimes. So உங்களோட கேமை பொறுத்த வரைக்கும் climate இந்த வெதர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அந்த ப்ரீஸ், விண்ட், அது ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ்? அது ஃபஸ்ட்டு ஐ திங்க் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ரேசிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் தே கண்டக்ட் ரேசிங் தென் எவ்ரிபடி ஹேஸ் த சேம் வெதர். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு ப்ராக்டிஸ், எல்லா கண்டிஷன்லேயும் மாஸ்டர் பண்ணணும். நீங்கள் முன்னாடி போய் ஸ்டடி பண்ணுவீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்குது, காற்று இப்படி அடிக்குது அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வருவீங்களா, ஆர் ஹவு? அதான், தட்ஸ் வாட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போது பாரிஸ்க்கு நம்ம மார்சேயில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் லாஸ்ட் இயர் கூட 2 வாரம் அங்கே தான் இருந்தேன், ட்ரெயின் பண்ணி ரேஸ் பண்ணோம். ஸோ அது the only point of that is to understand the weather, the patterns of the wind, coastline க்ளோஸ் போனால் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கொஞ்சம் தூரம் போனால் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போது சேல் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது வந்து திடீர்னு அதிகமான காற்று வருதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய விண்ட் வருது, அப்போது என்ன பண்ணுவீங்க? அதர்வைஸ் ஹியூமிடிட்டி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நார்மல் விண்ட் அதிகமாக வருது, இல்லை ரெயின் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? ஹவு யூ அடாப்ட்? அதான், ஸோ ஐ திங்க் சேலிங் வாட்ஸ் ஸோ அமேசிங் இஸ் தட் யூ ஹாவ் டு அடாப்ட் டு ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அண்ட் யார் ஹூஸ் வின்னிங் இஸ் ஹூஸ் அடாப்டிங் பெஸ்ட். ஸோ நவ் வி ஸ்பெண்ட் ஆஸ் மச் டைம் ஆஸ் பாசிபிள் நம்ம இடத்துல போய் ட்ரெயின் பண்ணி. இப்போ லாஸ்ட் சான்ஸில் ரெகாட்டாவில் மெடல் ரேஸ் ஃபுல் ரெயின், ஒன்றுமே மார்க் கூட பார்க்க முடியாது, ஆனால் ரேஸ் பண்ணணும். ரெயின் வரும்போது நம்ம கண்ணில் விசிபிலிட்டி தெரியுமா, உங்களுக்கு விஷன் தெரியுமா? அவ்வளோ தெரியாது. ஆனால் எப்படி டார்கெட் ரீச் பண்ணுவீங்க? நமக்கு தெரியும் ரஃபாக மார்க் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா அப்விண்ட் லைக் விண்டோட டிரெக்ஷன்லேருந்து வரணும், அது ஃபீல் பண்ணலாம். ஓகே. அப்புறம் சேல்லேருந்து பிஹேவியர்லேருந்து ஃபீல் பண்ணலாம் அதெல்லாம். ஸோ அது டார்கெட் தெரியும், டிஸ்டன்ஸ் டைம் கொஞ்சம் தெரியும். ஸோ அது மாதிரி. ஓகே. இப்போ ஹெவி ரெயின் அடிக்கும் போது, ஹெவி விண்ட் அடிக்கும் போது அந்த வேவ்ஸ் வந்து பெருசாக வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அப்போ என்ன பண்ணி ஹோல்ட் பண்ணுவீங்களா? யூ வில் ஹோல்ட் அண்ட் யூ கோ பேக், ஆர் யூ வில் ஸ்டில் கண்டினியூ?
waves problem illa until they are not breaking. Like beach la pathina waves are breaking. If they're breaking, then it's impossible to launch the boat. So until that is happening, it's not a problem. Or 1 meter 2 meter waves la sail பண்ணலாம். Storms vanda cold vanda sail பண்ணலாம். So as long as நம்மளோட range like 10 kilometers per hour to 60 kilometers per hour windல நம்ம sail பண்ணலாம். எப்படின்னா ஒரு கண்ட்ரோல் லைன்ஸ் இருக்குது சேல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் மச் பவர் காற்று கூடிச்சுன்னா ஸோ நம்ம ரோப்ஸ் புல் பண்ணி கொஞ்சம் சேல் லெஸ் பவர் போட்டுட்டு சேல் பண்ணுறோம். இப்போ போட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் தானே இருப்பீங்க போட்டில், யூ வில் பி த ஒன்லி 1%. அப்போ போட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இன் பிட்வீன் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிட்டு தானே போவீங்க எல்லாமே ரெடி கண்டிஷனில் இருக்கா? இன்கேஸ் இஃப் எனி ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? So yes, part of being professional, you need to check your boat. எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்பராக வேலை செய்து ரோப் சொன்னோமே it's not breaking, we have to check before we go. But if it breaks, sailing is rule number 1, safety. Okay. So we always have support boats, safety boats with motors around. But in a race, அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ணால் நம்ம ரிட்டையர் பண்ணணும். So depends how bad it is. காமன் மேன் வந்து ஒரு சீக்குள்ளே போகிறாருன்னா ஒரு பயம் இருக்கும், ஸ்டேஜுக்கு அப்புறம் அலெல்லாம் பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்குலாம் அந்த பயம் இருக்கும், ஃபியர் ஃபேக்டர்னு இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்தது இந்த ஸ்போர்ட்டுக்கு வரலாம்? இனிஷியலி நீங்கள் பயப்படவே இல்லையா? ஐ திங்க் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபியர் இருக்கும். ஆனால் ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் ஃப்ரம் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரியாக இருக்கும். ஆனால் இஃப் யூ கோ சி, இஃப் யூ லேர்ன் ஹவு டு சேல், ஐ திங்க் இன் 1 week நான் என்னோடய ஃபியர் கொஞ்சம் போச்சு. ஆனால் இப்போ கூட லாஸ்ட் வீக் கூட ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங் விண்ட், ரொம்ப பெரிய வேவ்ஸ், அதில் நான் கொஞ்சம் பயப்பேன். ஆனால் என்னோட லெவலில் கொஞ்சம் நான் சொல்கிறேன் லைக் இப்போ பண்ணோம்னா நான் வேஸ்ட். இப்போ சேலிங்லேருந்து பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க, அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் தவறி கீழே விழுந்திருக்கீங்களா? எஸ் அது நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் மேலே திருப்பி மேலே இல்லை இன் பிட்வீன் சீல நடுக்கடலில் போயிட்டு இருக்கீங்க, சென்டர் ஆஃப் த சீல போட் ஃப்ளோட் பண்ணதில்ல. ஸோ ஃப்ளோட் பண்ண நீங்கள் ஏதாவது ஸ்லிப் ஆயிருக்கீங்களா? ஹேப்பன்ஸ் நிறைய வாட்டி ட்ரைனிங்கில் எனக்கும் ஆகுது. ஜஸ்ட் கிளைம் பேக் ஆன். உடனே வந்து ஸ்விம்மிங் கூட வேணாம், ஏன்னா லைஃப் ஜாக்கெட் இருக்குது, மேண்டேட்டரி ரூல். ஸோ யூ டோன்ட் நீட் டு நோ ஸ்விம்மிங், யூ ஜஸ்ட் நீட் டு நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் போட். சரி, இஃப் யூ லூஸ் த போட், கோ பேக் டு யுவர் போட். தட்ஸ் ஆல். ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம், பிரெத் லெவல் அண்ட் ஃபிட்னஸ்? நம்ம இட்ஸ் அன் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். அது எனி ஸ்போர்ட் மாதிரி ஐ திங்க் யூ நீட் நிறைய ஃபிட்னஸ் தேவைப்படும். ஆப்வியஸ்லி என்னோட போட் ரொம்ப ஃபிசிக்கல், ஏன்னா சேலோட பவர் பாடி வெயிட்டோட பவர் தான் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்குனால நம்மளோட ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம வெயிட் பாடி சைஸ் கூட இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ ஒலிம்பிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒலிம்பிக்ஸ் தவிர நீங்கள் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், ஏஷியன் கேம்ஸ் 2014-18 போயிருக்கீங்க, ஏஷியன் சாம்பியன்ஷிப் ரைட் ஃப்ரம் 2019 22-23 வரைக்கும் வந்திருக்கீங்க, அண்ட் வேர்ல்ட் கப் போயிருக்கீங்க, அண்ட் வேர்ல்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் போயிருக்கீங்க. ஸோ அதில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் பற்றி சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா நிறைய டோர்னமெண்ட்டும் விளையாடிருக்கீங்க. குறிப்பாக வேர்ல்ட் கப் சேலர் சீரீஸில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு டூ ஸோ. ஸோ அதை பற்றி. So the World Cup happened just before COVID. So அந்த டைம் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். அது that happened to be the American qualifier for Tokyo, and so for me no pressure, nothing. So now sailing very important to be relaxed and calm in the mind, no stress. Sure. And that event, it happened to be that I didn't have any stress, so I performed there. But the other events, it's been an honor to represent India. Asian Games 2014 ஒரு இதில் 5th, ஒரு இதில் 7th ரேங்க் வந்துருக்கு. இப்போது சமீபத்தில் 2023 ஏஷியன் கேம்ஸ் நீங்கள் போலீங்களா? I was 4th. ஸோ பேக் டு பேக் ஏஷியன் கேம்ஸும் போயிட்டுருக்கீங்க, அண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் 19லேருந்து போயிட்டுருக்கீங்க, வேர்ல்ட் கப்பும் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஏஷியன் டோர்னமெண்ட்ஸ் போகிறதுக்கும் வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸ் போகிறதுக்கும் ஒலிம்பிக்ஸ் மாதிரி போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் வராங்க, எந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க, டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க? இன் சேலிங் பார்த்தீங்கன்னா சேலிங் ஃபோக்கஸில் 2 டைப்ஸ் தான் இருக்குது, ஸ்மால் ஈவெண்ட்ஸ், பிக் ஈவெண்ட்ஸ், அப்புறம் லெவல் பார்க்கணும். ஸோ நார்மலி இப்போது வேர்ல்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் இப்போது நான் சொன்னல 2 வேர்ல்ட்ஸ் இருக்குது குவாலிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நான் செகண்ட் வேர்ல்ட்ஸில் நான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அவுட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ லெவல் ஆப்வியஸ்லி பெட்டர், ஏன்னா எல்லாம் யூரோப்பியன்ஸ், எல்லா
அமெரிக்கன் எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க obviously the level is more, so the competition is tighter, harder. So ஆனால் ஏஷியன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 8 boats 10 boats, ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வேர்ல்ட்ஸில் 120 boats ரேஸ் பண்ணுறோம். ஸோ ஏஷியன் கேம்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் கப், ஒலிம்பிக்ஸ் இதில் எது ரொம்ப டஃப் டு குவாலிஃபை அண்ட் ஆல்சோ விச் இஸ் வெரி டஃப் டு வின்? ஐ திங்க் இஃப் யூ வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா most difficult is world championships because எல்லாரும் போகிறாங்க. there is no qualification, only you need to be top 2-3 in your country. but ஏன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் டாப் கண்ட்ரிஸ் லைக் பிரிட்டிஷ்னால் 3-4-5 athletes சென்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பெட்டர் தென் த பெஸ்ட் ஆஃப் சம் கண்ட்ரி தட் டசன்ட் சேல். ஸோ ஓகே, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வேர் மோர் யூரோப்பியன்ஸ் ஆர் தேர், அங்கே டஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும். more from the more established countries in the sport. now பார்த்தீங்கன்னா லைக் இந்தியா கூட அங்கே இருக்காங்க. லைக் விஷ்ணு டாப் 10 last 4 events finish பண்ணா. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அந்த டைம். ஸோ பட் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலேருந்து ஒரு ஆள் தான் போகிறாங்க. ஸோ and then in that way it's different, but still everybody's hope is to make it to the Olympics and get an Olympic medal. So இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து உங்களை மாதிரி யோர் செல்ஃப், அப்புறம் விஷ்ணு அண்ட் இன்னும் டூயல் பிளேயர்ஸ் இருக்காங்க டபுள் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வருண் அண்ட் கணபதி, அப்புறம் வர்ஷா. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய சேலர்ஸ் வராங்க. ஸோ ஹவு டு யூ see this progress, people coming from Tamil Nadu playing for India and participating in international tournament? I think it's amazing. So Varun Gana came before me. Varsha Aishwarya also were sailing from here. They did well. They did Asian Games medals. They sailed very well. Varun Gana also last time namla kuda Olympics vandanga. That they are avangala enoda club la irundha dan Tamil Nadu Sailing Association. Vishnu army la irundha sail pandran. Bombay la AYN INWTC அவங்க சேலிங்கில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இந்தியாவில் நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய ஹோப் இருக்குது. இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி பற்றி, உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா, வேறு யாராவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களா, நீங்கள் படித்தது எங்கே? ஸோ நான் born and brought up in சென்னை. என்னோட பேரண்ட்ஸ் கூட இங்கே தான், அவங்க டே ஒன்லேருந்து ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க. தம்பி கூட ஒன்று இருக்கான். அவன் நான் ஃபர்ஸ்ட் வீக் சேல் பண்ணேன், அவன் செகண்ட் வீக்லேருந்து என் கூட தான் இருந்தான். ஓகே. ஆனால் அப்போ when he saw I left school and all that, he said no. ஸோ அவர் சேலிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது ஸ்டடீஸில் இப்போது வேலை செய்கிறாங்க கூட. ஓகே. அப்பா அம்மா பற்றி சொல்லு. ஃபுல் என்னோட மெயின் சப்போர்ட் சிஸ்டம் அவங்க தான். அம்மா வீட்டிலேருந்து வேலை பண்ணுறாங்க. அங்கே ஃபுல்லி கிராஜுவேட்டட், fully educated. அப்பா இப்போ his own cyber security company இருக்காங்க. Educational qualification, being a sailor, you are an engineering graduate and MBA graduate. So how come it is possible to manage your studies and sports? When I started sailing, நான் முதல்ல ஏஷியன் கேம்ஸ் குவாலிஃபை பண்ணச்சே 2014, என்னோட ஸ்கூல் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஹாலிடேஸ் சிஸ்டமில் இல்லை. அவங்க 10 days in a year, and எனக்கு ஏஷியன் கேம்ஸ் போகிறதுக்கு 20 days I needed. So I said okay, நான் ஸ்கூல் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். நான் ஐ திங்க் 11th எக்ஸாம்ஸ் முன்னாடி போனோம். லைக் ஐ ஹேட் டு லீவ் பிகாஸ் ஏஷியன் கேம்ஸ் ஆர் த சேம் டேட்ஸ் அஸ் த எக்ஸாம், சம்திங் லைக் தட். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ வந்து லாஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், கம்மிங் பேக் டு ஒலிம்பிக்ஸ் அகைன், டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஓவரால் 35th அண்ட் தேர்ட் ரேஸில் 15th. ஸோ எங்கே அது மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் என்ன ப்ராப்ளம், வாட் வென்ட் ராங்? ஐ திங்க் நான் ப்ரிப்பேர் mentally, physically, I was not prepared for that at all. அங்கே என்னோட focus was to qualify, and once we qualified, I had to take a whole month. I did nothing. நான் ஒன்றுமே பண்ணல, வீட்டில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ஆனால் அந்த வாட்டி ஐ திங்க் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, I've experienced the Olympics. I've seen all the media exposure, all the extra attention, all the pressure, all the expectations. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கோயிங் டு பாரிஸ், I think I have that experience. I know what to expect, so I can separate it and focus on the village. ஒலிம்பிக் வில்லேஜில் எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணுவீங்கல்ல, அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், நீரஜ் சோப்ரா வருவார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, பவானி தேவி, சரத் கமல், ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து லவ்லினா, அதுக்கப்புறம் வந்து மீராபாய், நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அந்த வில்லேஜில் ஸ்டே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்?
ஒலிம்பிக்ஸ் மீட் பண்ணி பேசியிருக்கீங்களா? ப்ராப்ளம் என்னன்னா சேலிங் வில்லேஜ் 400-800 kilometers away from the Olympic village. ஸோ டெய்லி நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம ஓப்பனிங் செரமோனி லாஸ்ட் டைம் டோக்கியோ போனோம். ஸோ த 4 sailors அண்ட் ரொம்ப ஸ்மால் கண்டிஜென்ட் ஃப்ரம் த இந்தியன் கண்டிஜென்ட் கூட வந்தாங்க. அந்த பிளேசர் போட்டு ஃப்ளாக்லாம் போட்டு அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வாஸ் இன்க்ரெடிபிள். ஐ திங்க் மை பெஸ்ட் மெமரிஸ் ஃப்ரம் த ஓப்பனிங் செரமோனி. நம்ம மீராபாய், நம்ம லைக் மேரி காம் தீதி, கேப்டன் ஆஃப் ஹாக்கி டீம், அவங்கெல்லாம் ஓப்பனிங் செரமோனி வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பிகாஸ் நிறைய லாங் வாக் அந்த ஓப்பனிங் செரமோனி, அவங்கக்கிட்ட பேசி தான் ஐ திங்க் என்னோட பெஸ்ட் மெமரி. இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் உங்கள் ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்கலாம்? கேன் வி எக்ஸ்பெக்ட் அ மெடல் ஃப்ரம் யூ? என்னோட கோல் ஐ திங்க் எல்ஏல மெடல் நான் எய்ம் பண்ணுறேன் 2028 ஒலிம்பிக்ஸ். இப்போது ஐ திங்க் நான் மிட் ஃப்ளீட் கிராஸ் பண்ணி நான் டாப் 10 எய்ம் பண்ணுறேன். பட் அப்படி இருக்க கூட இந்த வாட்டி நீங்கள் மெடல் அடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம டிடி தமிழ் சார்பாக வந்து we are wishing you to bag a medal from this Olympics also. அண்ட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமையை தேடி தரணும். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் செயலர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த நேத்ரா குமணன் அவர்களை வந்து சந்தித்தோம். அவங்க நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த ஒலிம்பிக்ஸில் செயிலிங்கில் குவாலிஃபை ஆன செகண்ட் இந்தியன் விமன்ற பெருமை அவங்களுக்கு. ஏற்கனவே நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் செயிலிங்கில் வந்து குவாலிஃபை ஆனாங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு விளையாடிட்டு வராங்க. ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டாக தெரியுது நமக்கு இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து இவங்களும் மெடல் அடிப்பாங்க அப்படின்னு. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மெடல் அடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். இந்த ஒலிம்பிக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஒலிம்பிக்ஸ் அவங்க கலந்துக்கிட்டு நம்ம தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கு வந்து பெருமையை தேடித்தரணும். அதுக்கு வந்து விஷ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு விளையாட்டுகள் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேறு ஒரு விளையாட்டு வீரரோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.